இடத்துலயும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் கேட்க போறேன். கேபி பாலா அவர்கள் நெறைய மக்களுக்கு நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நெறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாரு. இல்லாதவங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுருக்கிறாரு. ஸோ மருத்துவ செலவுகள் பண்ணியிருக்கிறாரு. படிக்கிறதுக்கு செலவுகள் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நெறைய செலவுகள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுல குறிப்பா என்னன்னா, நெறைய பேர் வந்துட்டு அவர் ரொம்ப தவறானவர். அவரு சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்றதும், இவருக்கு வந்து பின்னாடி ஏதோ ஒரு பெரிய டீம் இருக்கு. இவருக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்க. இவர் ஒண்ணும் அவரோட காசுல எதுவுமே பண்ணல அப்படிங்கிற விஷயமெல்லாம் முன் வச்சுட்டு இருக்காங்க. உங்களது கருத்து? முதல்ல ஒரு விஷயமா, அதாவது கேபிஐ பாலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு காரைக்கால்லேருந்து ஒரு சென்னைக்கு வந்து எப்படியாவது சினிமால சேரணும்னு ஆர்வத்தில வர ஒரு சாதாரண வீட்டு குடும்பத்து பையன். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அமுதவாணன் அவருடைய வந்து உறவு வந்து நட்பு வந்து கேபிஐ பாலாக்கு கிடைக்குது. ஸோ அவர் வீட்டிலேயே தங்கியிருக்காரு. அமுதவாணன் வந்து கேபிஐ பாலா கொண்டு போய் விஜய் டிவில சேர்த்து விடுறாரு. விஜய் டிவில வந்து கலக்கப் போவது யார் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அதில வந்து எப்படி சொல்றது? நல்லா பண்றாரு. புகழ் அடைகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நெறைய வாய்ப்புகள்லாம் கேபி பாலா கிடைக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, கேபி பாலா வந்து நெறைய பேருக்கு நெறைய உதவிகள் செய்றாரு. ஸோ கேபி பாலா செய்ற உதவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா, பக்காவா ஸ்கிரிப்டட். பக்காவா ஷூட் பண்ணி, அத வந்து எப்படி சொல்றது? YouTubeல, Instaல, Facebookல எல்லாத்துலயும் போடுறாங்க. எத வச்சு சொல்றீங்க சார்? ஆமா, நீங்க பார்க்கலாமே. கேபி பாலா எந்த உதவி செஞ்சாலும், அது வந்து உங்களுக்கு வந்து வீடியோவா வெளிய வருது இல்லையா? கேபி பாலா வந்து ஒரு வெள்ளத்துல இறங்கி, ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர்ல ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வெள்ளத்துல, ஏதோ ஒரு குடிசை பகுதி, தாழ்வான பகுதியில வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்ய போறாரு. கிட்டத்தட்ட ஏதோ ரூ. 6,000 என்னமோ பணம், என்னமோ உணவுப் பொருட்கள்லாம் குடுத்தாரு. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். கிட்டத்தட்ட 100, 200 பேருக்கு குடுத்தாரு. தன்னுடைய கையில இருந்து தனக்கு கிடைக்கிற வருமானத்துல இருந்து இத செய்றேன் அப்படிங்கிறது கேபி பாலா சொல்றாரு. அப்படிதானே சார் சொல்றாரு? கரெக்ட். ஆனா அது அந்த வெள்ளத்துல அந்த அந்த வெள்ள மழையில எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நீங்க ஒரு கேமராமேன கூட்டு போய் அத ஷூட் பண்ணி, அத எடிட் பண்ணி, அத நீங்க வந்து YouTubeல அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன் நான். நான் அவர் கேட்கறதுக்கு வந்து கரெக்ட்டா பதில் பிளான் சொல்லுங்க. பண்ணி பண்ணியிருக்காரு. எல்லாமே ஆமா பிளானிங் சொல்லுங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்ம்மா. நீங்க வந்து இப்போ ஒரு அயர்ன் பாக்ஸ் தேய்க்கிறவரு, அவருக்கு ஏதோ 1,00,000 50,000 குடுக்குறாரு. அத வீடியோ பண்ணி போடுறாரு. பரவால்ல. நான் அந்த அபினவ்னு ஒரு நடிகர், அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க வந்து வீடியோ பண்ணி போடுறாரு. பரவால்ல. இதெல்லாம் நம்ம வந்து சரி அது வந்து வேற சூழ்நிலை. இப்போ ஒரு வெள்ளத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உணவே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு பணம் குடுக்குறாரு, உணவு குடுக்குறாரு. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். நம்ம மாற்று கருத்தே சொல்லல இதுல. ஆனா, அந்த வெள்ளத்துல போராடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை. மெட்ராஸே வெள்ளத்துல மிதக்குதுமா. அந்த மாரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவு சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்குமா. பல பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இறப்பு நடந்திருக்குமா அந்த சூழ்நிலையில. ஸோ இறப்பு நடந்தவங்க அத அந்த அந்த பொணத்த புதைக்கிறது எப்படின்னு தெரியல. யாரும் ஆட்கள் வர